இதோட பிரின்சிபல் பார்ப்போம். நியூக்ளியஸ் ஸ்பின் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்எம்ஆரோடையது. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டத்தில் வந்து புரோட்டான் நியூட்ரான் வந்து சேமாக இல்லாமல் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தான் அங்கே மேக்னெட்டிக் மூமெண்ட்டே நடக்குமா. மேக்னெட்டிக் மூமெண்ட் நடந்தால் தான் நம்மளுக்கு என்எம்ஆர் சிக்னலே கிடைக்கும். சரியா, புரியுதா? ஸோ அப்போ நியூக்ளியஸ் ஸ்பின் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன அப்படி 0 நியூக்ளியஸ் ஸ்பின் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காதான், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. அப்போ இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, நியூக்ளியஸ் ஸ்பின் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு, அங்கே நியூக்ளியஸ் ஸ்பின் இல்லை அப்படின்னா அங்கே என்ன இருக்காது, மேக்னெட்டிக் மூமெண்ட்டே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நியூக்ளியஸ் ஸ்பின்னுங்கிறது என்ன அப்படின்னா, புரோட்டான் நியூட்ரான் வந்து சேமாக இருக்காது. புரோட்டானும் நியூட்ரானும் ஒரு ஆட்டத்தில் சேமாக இல்லாமல் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் C12 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட புரோட்டான் வந்து 6ஆக இருக்கும், நியூட்ரான் வந்து 6ஆக இருக்கும், ரெண்டுமே சேமாக இருக்கும். அப்போ இங்கே வந்து என்ன இல்லை, நியூக்ளியர் ஸ்பின்னு கிடையாது. ஸோ அப்போ இங்கே வந்து என்எம்ஆர் சிக்னல் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து H1 அதாவது 1H புரோட்டானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே 1H எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து புரோட்டான் 1 நியூட்ரான் 0. இப்போ இது வந்து அன்பேர்டு புரோட்டானாக இருக்குது, பேர்டால் அன்பேர்டாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன ஆகும்னா என்ன கிடைக்கும்னா சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதே மாதிரி எக்ஸாம்பிள் எதெல்லாம் வந்து என்எம்ஆர் சிக்னல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, H1, C13, N15, F19, B31 இதிலலாம் வந்து என்எம்ஆர் சிக்னல் கிடைக்கும். ஓகேவா? ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுக்கு இதுதான் நியூக்ளியஸ் ஸ்பின். அப்போ ஒரு நம்ம என்எம்ஆர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆட்டம்ஸ் வந்து எப்படி இருக்கணும், நியூக்ளியஸ் ஸ்பின் உள்ளதாக இருக்கணும். இந்த செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது அந்த சாம்பிளை நம்ம நியூக்ளியஸ் ஸ்பின் உள்ள ஒரு சாம்பிளை நம்ம எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வலுவான மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது அங்கே வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் த ஸ்டேட் வந்து கிடைக்கிது. என்னென்ன ஸ்டேட் அப்படின்னா, அந்த நியூக்ளியஸ் அந்த ஆட்டம்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பேரலல் ஸ்டேட்டும், அனதர் ஒன் ஆட்டம்ஸ் வந்து ஒரு பேரலாகவும், அனதர் ஒன் ஆன்டி பேரலாகவும் இருக்குது. ஸோ பேரலாக உள்ள அந்த இது வந்து ஆட்டம்ஸ் வந்து எப்படின்னா லோ எனர்ஜியாக இருக்கும். அதில் உள்ள அந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாலிகுல்ஸ் வந்து லோ எனர்ஜியில் வந்து பேரலாக இருக்கும். அதை வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. ஆன்டி பேரலல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஹை எனர்ஜியாக இருக்கும், அது வந்து பீட்டா ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா அதிக நியூக்ளியஸ் வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் அது வந்து என்னென்னா லோ எனர்ஜியாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து அது ஆல்ஃபா ஸ்டேட்டில் தான் இருக்கும், பேரலல் ஸ்டேட்டில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் உருவாகிறதுனால தான் என்ன கிடைக்குது, என்எம்ஆரில் வந்து சிக்னல் கிடைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பேரலல் இந்த ஆன்டி பேரலல் அல்லது ஆல்ஃபா ஸ்டேட் அல்லது பீட்டா ஸ்டேட்டாக இருக்குல்ல, இதில் வந்து மேக்ஸிமம் வந்து அது வந்து என்ன தான் இருக்கும், லோ எனர்ஜியில் ஆல்ஃபா ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்னல் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிக்னல், இந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்து உருவாகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து என்எம்ஆர் சிக்னலை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்தது வந்து அடுத்த 3வது பிரின்சிபல் என்ன அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்ஸ்ன்னு சொல்லலாம். இங்கே வந்து என்னென்னா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பேரலல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே அந்த ஆட்டோமை நம்ம வச்சோன்னே அது பேரலல் ஆன்டி பேரலாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், அதில் ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்ஸை வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த சரியான ஆர்எஃப் பல்ஸை நம்ம கொடுக்கும்போது அந்த ஆர்எஃப் எனர்ஜியை வந்து உறிஞ்சிக்கிட்டு அந்த நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணுமா, அந்த மாலிகுல்ஸ் வந்து ஆர்எஃப் எனர்ஜியை உறிஞ்சிக்கிட்டு ரிசோனன்ஸஸ் அடையுமா. அப்புறம் இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் வந்து அதை நம்ம நிறுத்திட்டோம், அந்த பல்ஸை நிறுத்திட்டோன்னே நியூக்ளியஸ் அந்த பல்ஸ் நம்ம கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா அந்த இடத்துல இது நல்லா நான் வச்சுக்கணும், இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்ஸை வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் பேரலல் ஆன்டி பேரலாக இருக்குல்ல, அந்த சமயம் நம்ம கொடுக்கும்போது அது என்ன அந்த ரிசோனன்ஸ் கிடைக்குன்னு சொன்னேன்ல, அந்த சமயம் என்ன ஆகும்னா அந்த லோ எனர்ஜியாக இருக்குது, அதாவது பேரலாக இருக்கக்கூடியது எல்லாமே என்னவா மாறிடும், ஆன்டி பேரலாக மாறிடும். அதாவது ஆல்ஃபா ஸ்டேட்லேருந்து பீட்டா ஸ்டேட்டுக்கு மாறி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஆயிரும். ஸோ அந்த மாலிகுல்ஸ் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக ஆயிடுது. தென் வந்து உடனே இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆர்எஃப்பை வந்து என்ன பண்ணுறோம்னா நிறுத்துகிறோம். ஸோ நிறுத்தின உடனே ரிசோனன்ஸ் நம்ம நிறுத்தின உடனே திரும்ப என்ன பண்ணோம்னா அதோட பழைய நிலைக்கு அந்த மாலிகுல்ஸ் வந்து மாறிடுமா.
உடனே அந்த சிக்னலை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வச்சு ஸ்பெக்ட்ரம் மூலம் என்ன மாதிரி நம்மளுக்கு சிக்னல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் தான் அந்த ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதில் தான் அந்த சாம்பிளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், என்எம்ஆர் டியூப்பில் போட்டு வைக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் நடக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஷீல்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஷீல்டிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுற்றி இருப்பதனால, ஷீல்டிங்கிறது என்னென்னா எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி இருக்கிறதுனால வெளிப்புறத்துலேருந்து வரக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஓரளவு என்ன பண்ணுமா, கம்மி பண்ணுமா. அப்போ நிறைய எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா வெளியிருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதிக எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஷீல்டிங், ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. எலக்ட்ரான்ஸுங்கிறது அந்த நியூக்ளியஸ்க்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. அதை தான் ஷீல்டிங். அதிக எலக்ட்ரான் வந்து அதிக ஷீல்டிங்கை கொடுக்கும். இது வந்து என்ன சொல்கிறோம்னா, அப்போ அங்கே வந்து என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. புரியுதா? இதுதான் வந்து ஷீல்டிங்கிறாங்க. ஷீல்டிங்கிறது என்னது, ஒரு எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி அதிகமாக இருந்துச்சுன்னா வெளியிருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஓரளவு என்ன பண்ணுது, கம்மி பண்ணுது. அப்படி கம்மி பண்ணுறதுனால இது ஒருவேளை அதிக எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே அதை வந்து என்ன சொல்கிறாங்க, அதிக ஷீல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ வந்து என்ன ஆகும், அதிகமாக எலக்ட்ரான்ஸ்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரிசோனன்ஸ் வந்து அதிக ஆர்எஃப் தேவையில்லையா. இது இந்த 3 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். ரிசோனன்ஸ் அப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டே அங்கே கம்மியாக இருக்குன்னா நம்ம ரிசோனன்ஸ் வந்து ரொம்ப கொடுக்கணும் தேவையில்லை. ரிசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கொடுக்கணும் தேவையில்லை. அடுத்து இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். பீக் ஆஃப் ஃபீல்டு அப்படி அது வந்து என்னென்னா குறைந்த பிபிஎம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பீக் ஆஃப் ஃபீல்டு இதில் கிடைக்கக்கூடிய அந்த என்எம்ஆர் பீக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபீல்டாக இருக்கும். குறைந்த பிபிஎம் தான் நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதிக எலக்ட்ரான் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை வச்சு நம்ம என்எம்ஆர் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குறைந்த எலக்ட்ரான் இருந்துச்சு, அதிக எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா வந்து அதிக ஷீல்டிங். ஒருவேளை கம்மியான எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டி ஷீல்டிங். அப்போ என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈஸியாக உள்ளே வந்து என்ன பண்ணும், எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ வந்து டவுன் ஃபீல்டு அங்கே வந்து என்ன ஆகும்னா பீக் வந்து எப்படி இருக்கும்னா டவுன் ஃபீல்டாக இருக்குமா, அதிக பிபிஎம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறைந்த எலக்ட்ரான் இருந்துச்சா என்ன மாதிரி கிடைக்கும், என்ன மாதிரி சிக்னல், நம்மளுக்கு வந்து அதிக எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி சிக்னல் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கெமிக்கல் ஷிஃப்ட். கெமிக்கல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது என்னங்கிறதுனா இந்த பிபிஎம் பற்றி பார்த்தோம்ல, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் ஷிஃப்ட் அப்படிங்கிறதுங்கிறது என்ன சொன்னாங்கன்னா, அனைத்து ஹைட்ரஜன் ஆட்டமுமே வந்து ஒரே சூழலில் இருக்காது. எல்லா ஹைட்ரஜன் ஆட்டமே ஒரு மாலிகுல் சூழலில் எல்லா ஹைட்ரஜன் ஆட்டமே ஒரே சூழலில் இருக்காது. அதனால் ஒவ்வொன்றும் வேறு ஃப்ரீக்வன்சி ரிசோனன்ஸை தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அப்போ அந்த கெமிக்கல் ஷிஃப்டோட அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கெமிக்கல் ஷிஃப்டோட யூனிட்டை தான் என்ன சொல்கிறாங்க, பிபிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பிபிஎம்ங்கிறது என்னென்னா, அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஒவ்வொரு மாலிகுல்ஸில் உள்ள ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரே மாதிரி இருக்காது, வேறு வேறு ஃப்ரீக்வன்சி ரிசோனன்ஸை தான் கொடுக்கும். ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு யூனிட், அதுக்கு பேர் கெமிக்கல் ஷிஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. அந்த கெமிக்கல் ஷிஃப்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் பேர் தான் பிபிஎம். அந்த பிபிஎம்ங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட் பெர் மில்லியன். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, பார்ட் பெர் மில்லியன் சொல்கிறாங்க. ஓகேவா? பார்ட் பெர் மில்லியன் பிபிஎம். இப்போ இந்த நான் சொன்னல அந்த அஃபீல் நம்ம குறைந்த எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம்ல, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, ஒரு இப்போ என்எம்ஆர் சிக்னல் நமக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிபிஎம் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் காம்பவுண்ட் வந்து அதாவது ரெஃபரன்ஸ்னால் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சாம்பிளை ஏன்னா ஒன்றை வச்சு இன்னொன்று வந்து நம்ம என்ன ஒரு தெரிஞ்சதை வச்சு தெரியாததை வந்து நம்ம கண்டுபிடிப்போம்ல, அது மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் காம்பவுண்ட் எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிறாங்க. அந்த டிஎம்எஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா டெட்ராமெத்தில் சிலனைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் என்னது, டெட்ராமெத்தில் சிலனைன் சொல்கிறாங்க. சரியா? இதோட பிபிஎம் என்ன அப்படின்னா 0 பிபிஎம். ஸோ இதை வந்து நம்ம என்ன எடுத்துருக்காங்க, ஒரு ரெஃபரன்ஸ் காம்பவுண்ட்டாக எடுத்திருக்காங்க. அதோட அளவு வந்து இப்படி தான் வரும். சரியா? 0, 1, 2, 10 இப்படி 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். இது வந்து டிஎம்எஸ். இப்போ நம்ம என்எம்ஆர் சிக்னலை நம்ம எடுத்திருக்கோம், ஒரு சாம்பிளை வந்து என்எம்ஆர் சிக்னல் கிடச்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம எடுத்துருக்கக்கூடியதில் வந்து அதிகமான எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாம்பிள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம், அதிகமான சாம்பிளாக இருந்துச்சுன்னா அஃபீல்டாக இருக்குன்னு சொன்னோமா, அதிக எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அஃபீல்டாக இருக்குன்னு சொன்னோம். ஸோ அஃபீல்டாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து அந்த பிபிஎம் எப்படி இருக்கும்னா குறைந்த பிபிஎம்மாக இருக்கும். சரியா? இதுதான். அப்போ அங்கே வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அங்கே என்னவா இருக்குது,
ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, புரியுதா? அப்போ ஷீல்டிங் வந்து அங்கே ஹையாக இருக்குது. அதே இது வந்து ஒரு சாம்பிளில் வந்து ஷீல்டிங் எலக்ட்ரான் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஷீல்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டவுன் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. அந்த டவுன் ஃபீல்டு லெஃப்ட் சைடில் இருக்கும். அங்கே வந்து பிபிஎம் வந்து ஹை பிபிஎம்மாக இருக்கும். 8, 7, 9, 6 அப்படியே அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை எதை வச்சு தெரிஞ்சது எது அப்படின்னா டிஎம்எஸ் தான். அந்த சாம்பிள் அந்த காம்பவுண்ட் தான் தெரியும். அதை வச்சு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய என்எம்ஆர் சாம்பிளை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எதுக்காக இந்த டிஎம்எஸ்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கெமிக்கல் இன்னட் அப்படின்னா என்னென்னு கவனிக்கலைன்னா பார்த்து சொல்கிறேன். கெமிக்கலி இன்னட்டாக இருக்குமா அந்த டிஎம்எஸ். இது வந்து ஒரு ஷார்ப் பீக் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குமா. இது வந்து ஹைலி ஷீல்டாக இருக்குது. இதோட சிக்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 ppm இருக்குது. ஸோ இதனால் இது வந்து அதோடையும் பார்த்தோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சாம்பிளோட என்ன ஆகுதுன்னா ரியாக்ட் ஆகாது. அதனால தான் அவங்க என்எம்ஆரில் வந்து இந்த டிஎம்எஸ்ஸை எடுத்திருக்காங்க. ஓகேவா, அடுத்து சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை பார்த்துலாம். என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா புரோட்டான் வந்து வித் 3 நெய்பரிங் ஈக்குவலண்ட் புரோட்டான்ஸ் அப்பியர்ஸ் ஆர். இப்போ நம்ம ஒரு ஆட்டம்ஸ் எடுத்திருக்கோம். அந்த ஆட்டம்ஸ் வந்து பக்கத்தில் ஒரு 3 நெய்பரிங் புரோட்டான்ஸோட அப்பியர்ஸ் ஆச்சுன்னா அதை எப்படி நம்ம கணக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா n+1ன்னு வச்சுருப்போம். அப்போ நம்ம நெய்பரிங் ஆட்டத்தை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கணும். சரியா, சேர்த்தோம்னா 3யோட +1 அந்த ரூலில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு 4. அப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குவார்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஃப்ரீ இன்டெக்ஷன் டிகே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சிக்னல் கிடைக்குதுல அந்த சிக்னலை கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணுறோம்ல, அப்படி பண்ணும்போது இந்த ஃப்ரீ இன்டெக்ஷன் டிகேயில் தான் என்ன பண்ணுவோம், கன்வெர்ட் பண்ணுவோம் என்எம்ஆர் சிக்னலை. ஸோ அப்படி என்எம்ஆர் சிக்னல் வந்து ஃப்ரீ இன்டெக்ஷன் டிகேயில் கன்வெர்ட் ஆகும்போது கன்வெர்ட் ஆகி தான் நம்மளுக்கு அது என்ன மாதிரியான காம்பவுண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது பண்ணக்கூடியது வந்து எதில் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் தான் பண்ணுறாங்க. ஓகேவா, இது வெரி இம்பார்ட்டன்ஸ். ஃப்ரீ இன்டெக்ஷன் டிகே இஸ் கன்வெர்டட் இன்டு என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம் யூஸ்டு பை த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, அடுத்து வந்து இந்த ரிலாக்ஸேஷன் ஆர்எஃப் அந்த எக்ஸைட்டேஷன் ஆயிடுச்சு, பேரலேருந்து ஆன்டி பேரலாக முடிஞ்சிருச்சு அந்த படித்தோம்ல நம்ம. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், திரும்ப ஆர்எஃபை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னே என்ன ஆயிரும், ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T1 ரிலாக்ஸேஷன், அனதர் ஒன் T2 ரிலாக்ஸேஷன் பிரிக்கிறாங்க. இந்த T1 ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது அதுக்கு பேர் என்ன, அந்த ரிலாக்ஸேஷனை பற்றி சொல்லியிருக்கேன். ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஆர்எஃப் பல்ஸ்க்கு பிறகு எக்ஸைட் ஆனோடனே நியூக்ளியை வந்து என்ன திரும்ப கிரவுண்ட் ஸ்டேட்க்கு போகிறத தான் நம்ம ரிலாக்ஸேஷன் சொல்கிறோம். அந்த ரிலாக்ஸேஷன் 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். T1 ரிலாக்ஸேஷன், அனதர் ஒன் T2 ரிலாக்ஸேஷன். T1 ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பின் லேட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அது பேர் என்னது, இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்பின் லேட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பின் லேட்டிஸ் அப்படின்னா என்னென்னா நியூக்ளியஸ் இருக்குல்ல, நியூக்ளியஸ் வந்து தன்னதோட எனர்ஜி அந்த மாதிரி அந்த கிரவுண்ட் ஸ்டேட் போகும்போது தனது எனர்ஜியை வந்து சுற்றியுள்ள சூழலுக்கு சுற்றியுள்ள மற்ற இதுக்கு வந்து கொடுக்கறதுக்கு பேரை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பின் லேட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அனதர் ஒன் T2 ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்பின் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து என்ன சொல்கிறோம், ஸ்பின் லேட்டிஸ் சொல்கிறோம். இதை வந்து என்ன சொல்கிறோம், ஸ்பின் ரிலாக்ஸேஷன் சொல்கிறோம். ஒரு நியூக்ளியஸ் இது என்ன பண்ணும் அப்படி அது வந்து மற்ற இதில் வந்து கொடுக்குது. இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ் வந்து மற்ற நியூக்ளியஸோட இன்ட்ராக்ட் செய்யுமா. அங்கே வந்து ஒரு எனர்ஜி வந்து சுற்றியுள்ள என்விரான்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுது, கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதோட எனர்ஜியை. இங்கே T2ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ் மற்ற நியூக்ளியஸோட இன்ட்ராக்ஷன் செய்யுது. சரியா, அதனால என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து ஃபேஸ் கொகரன்ஸ் வந்து இழக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து T2 ரிலாக்ஸேஷன். ஓகே, இது காமன் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்துடலாம். இதோட காமன் ஸ்டெப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா என்எம்ஆரில் சாம்பிள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். சாம்பிள் ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன சாம்பிளில் வந்து என்எம்ஆர் பார்க்கணும் அப்படிங்கிறத சாம்பிள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். அடுத்து என்எம்ஆர் டியூப்பில் வந்து அந்த சாம்பிளை எடுத்துக்கிறோம். அதை வந்து ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே அனுப்புகிறோம். தென் வந்து அது நியூக்ளியர் அங்கே அனுப்பினோடனே அங்கே என்ன நடக்கும், பேரலல் ஆன்டி பேரலல் நடக்குமா, அதான் அந்த ஆல்ஃபா ஸ்டேட் பீட்டா ஸ்டேட் நடக்கும். தென் அதை தான் என்ன சொல்கிறாங்க நியூக்ளியர் ஸ்பின் அலைன்மெண்ட் சொல்கிறாங்க. தென் இது நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்எஃப் பல்ஸை வந்து அப்ளை பண்ணுறோம். ரிசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை வந்து அனுப்புகிறோம். இந்த ரிசோனன்ஸ் வந்து உள்ளே போனோடனே அங்கே என்ன நடக்குது, கிரவுண்ட் ஸ்டேட்டில் உள்ளது என்ன பண்ணுது, எக்ஸைட்மெண்ட் ஆகி மேலே வருது. சரியா, ஆல்ஃபா ஸ்டேட்டில் உள்ளது பீட்டா ஸ்டேட்டுக்கு வந்துடுது. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப ரிசோனன்ஸை வந்து என்ன பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணோடனே ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜ் ஆகுது.
தென் வந்து இதை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறோம். அந்த சிக்னல் கிடைக்கிற சிக்னலை கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஃப்ரீ இன்டெக்ஷன் டிகே. நான் அங்கே கூட சொன்னல எஃப்ஐடி, அது ஃப்ரீ இன்டெக்ஷன் டிகே. இந்த ஃப்ரீ இன்டெக்ஷன் டிகேயை அந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் செலுத்தி நம்ம என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து பார்க்குறோம். ஓகேவா? உடனே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் டிட்டர்மினேஷன் ஆயிடுது. அந்த ஆட்டம்ஸ் என்ன டைப் ஆஃப் த ஆட்டம்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கிறோம், கண்டுபிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து என்எம்ஆர்.